நடிகர் சந்தானம் நடித்திருக்கக்கூடிய டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் என்ற திரைப்படம் நாளைக்கு திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய கோவிந்தா கோவிந்தா என்ற பாடலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த பாடல் வெங்கடேஸ்வராவை தெளிவுபடுத்தும் வகையில அமைந்துள்ளதாக கூறி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சேர்ந்த வழக்கறிஞர் MGT பாலாஜி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதுல தனது மனுவுல பக்தி பாடல்கள் வரிகளை மாற்றி படத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த திருப்பதி வெங்கடேஸ்வரரை அவமதிக்கும் வகையில அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ள இந்த பாடல்களை நீக்கும்படி கூறாமல் திரைப்படத்துக்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ளதனால சென்சார் சான்றை நிறுத்தி வைக்க வேண்டும், இந்த பாடலுடன் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும், பாடலை நீக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமிநாராயணன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் குறிப்பிட்ட பாடலில் ஆட்சேபம் தெரிவித்த வரிகள் நீக்கப்பட்டு பாடல் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய சென்சார் சான்று பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்புல இருந்தாலும் பாடல் டியூன் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இதுபோல ஒரு டியூனை பயன்படுத்த வேண்டும் என எப்படி தோன்றியது, மற்ற மதங்களில் இப்படி இதுபோல பாடல் பயன்படுத்த தைரியம் உள்ளதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினார்கள். எந்த மதங்களுக்கும் அவதூறு ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் டியூனை மியூட் செய்வது குறித்து விளக்கம் பெற்று தெரிவிக்கும்படி பட தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தினார். அதன்படி பட தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் ஆலோசனை பெற்று இப்போ நீதிமன்றத்தில் பாடலுடைய டியூன் மியூட் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். இந்த பாடல்கள் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நாளை விரிவான உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த படத்தை வெளியிட எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.